முதல்ல நாட்டு மக்களுக்கும் விலங்கினங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா சொல்ற புத்திரகாமேஷ்டின்ற யாகம் பண்ற, இந்த முறை கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் பண்றார். அந்த புத்திர பாக்கியம் பண்ணும்போது எல்லா ரிஷிகள் அந்த தேவர்கள்லாம் வந்து அவிர்வாகத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஒவ்வொருத்தரா வந்தாங்க. இப்ப பிரம்மதேவர் கிட்ட கேட்டாங்க. பிரம்மதேவர் சொல்லிட்டு கடைசியில விஷ்ணுவுக்கு அந்த ஹோம அக்னியத்தை கொடுக்கணும். நம்மளும் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில பூர்ணாகுதின்னு ஒண்ணு கொடுப்போம். அந்த பூர்ணாகுதி எடுத்துட்டு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரே உங்களுக்கு இந்த பூர்ணாகுதி சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி இதம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி அந்த ஹோமத்துல போடுவோம். அதே போல இவர் என்ன பண்றார், ரிஷிசிங்கர் மகரிஷி அந்த பூர்ணாகுதி எடுத்துன்னு போயிட்டு அந்த ஹோமத்துல போடுறார். விஷ்ணுவே உனக்கே இது செய்யட்டும்னு. இதை கேட்ட உடனே விஷ்ணு பகவானே வந்துட்டார். இப்ப ஒவ்வொருத்தரும் வந்தா பாருங்க. இப்ப விஷ்ணுவே வந்துட்டார். ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி. ஜகத்னா உலகம், பதினா ஆள்றவன், இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன். தசரத மகாராஜா போட்ட அந்த பூர்ணாகுதியை வேண்டி கையில எடுத்துட்டானா. எப்படி வந்தார் அப்படின்றத கோவிந்தராஜர் சொல்றார். ரொம்ப நாள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருந்தானா, எங்கடா இது இவ்வளோ மக்கள் என்ன கேட்டு இருக்கானே. தசரத மகாராஜா உள்ளாரியே குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கானே. ரிஷிகள் எல்லாம் அயோத்தியாவுக்கு ஒரு நல்ல ராஜா கிடைச்சிட மாட்டாரா, அடுத்த அயோத்தியா ராஜா யாருன்னு இருப்பான்னு கேட்டுட்டு இருந்தாலே. மக்கள் எல்லாம் எப்படா அடுத்த ராஜா வருவாரான்னு கேட்டுட்டு இருந்தாங்களே. அசுரர்கள் எல்லாம் ஏன் ராஜ்யம்னு எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு இருந்தாலே. வனவாசத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற ரிஷிகள் எல்லாம் முனிகள் எல்லாம் எப்பா பகவானே நீ இருக்கிறியா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கே, எப்படா என்ன வந்து காப்பாத்துவே அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணாலும் அத்தனை பிரார்த்தனைக்கும் பதில் சொல்ற மாதிரி பகவான் சங்கு சக்கரத்தோட வந்து நின்னான். இப்ப ஒரு குழந்தை கேட்டான் என்கிட்ட, எல்லாம் கற்பனை தான், உடனே என்ன கேட்டாலும் கேட்டாரு. ஒரு குழந்தை கேட்டான், சுவாமி வந்தார் விஷ்ணு, ஏன் சங்கு சக்கரத்தோட வரணும், சும்மா வந்திருக்கலாமேன்னா. அப்படி வந்தா நீங்க ஒத்துக்க மாட்டேன், யாரோ வந்திருக்காரு காஸ்டியூம் போட்டுன்னு, அதனால பகவான் வந்தாருன்னு. கோவிந்தராஜ் சொல்லும்போது சொல்றாரு, ஏன் சங்கு சக்கரத்தோட வந்திருக்காருன்னா, இவன் வந்த உடனேயே காமிக்கிறதுக்கு, இப்ப அவங்க எல்லாரும் நான் காப்பாத்துவேன் பாரு, சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் வச்சு உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லறதுக்காக வந்தாராம். அப்படி வந்து பகவான் நின்னாராம். நின்ன பிறகு உடனே எல்லா தேவர்கள் பிரம்மா எல்லாம் அங்கதானே இருக்கா, அத்தனை பேரும் ஜெய 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 விஷ்ணுவே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணோர் முகம் வேர்யானி பிரவோஜம் யப்பார்த்திபாணி எல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காளாம். விஷ்ணு புத்ராம் ஆகச்ச கிருத்வாத்மானம் சதுர்விதம் தத்ரத்வம் மானுஷோ பூத்வா பிரவருத்தம் லோக கஷ்டகம். இந்த உலகத்துல இருக்க கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்காக நானே வந்திருக்கேன்பா, கவலைப்படாதே, உனக்கு என்ன வேணும்னு கேளுன்ன உடனே அங்க இருந்த, இப்ப நீங்க அப்படியே ஒரு மனசுல அப்படியே யோசிச்சு பாருங்க. அயோத்தியா, அந்த இடத்துல சரையு நதிக்கரை, அந்த இடத்துல ஒரு பெரிய யாகசாலை, அந்த இடத்துல தசரத மகாராஜா, வசிஷ்டர், வாமதேவர், அப்புறமா ரிஷிசிங்கர் போன்ற அத்தனை ரிஷிகளும் இருக்காங்க. அந்த இடத்துல பிரம்மா தேவர்கள் எல்லாம் நின்று இருக்காங்க. விஷ்ணு பகவான் சங்கு சக்கர கதாபாணியா நின்று இருக்கார். எல்லாரும் போய் விஷ்ணுவோடைய காலில், இப்ப ஒரு பெரிய சுவாமி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எழுந்து போய் நமஸ்காரம் பண்ணுவோம் பாருங்க. அது மாதிரி அத்தனை பேரும் போய் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி எங்களை